தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்திய அரசு விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 87,226 மெட்ரிக் டன் கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதில் 87,000 மெட்ரிக் டன் மில்லிங் கொப்பரையும் 226 மெட்ரிக் டன் பால் கொப்பரையும் அடங்கும். 2026ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் 96,879 மெட்ரிக் டன் தோட்டாபுரி மாம்பழங்களை மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் MIS கீழ் கொள்முதல் செய்யவும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இந்த கொள்முதல் MIS திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுவதுடன் ஒரு குவிண்டாலுக்கு 1,545.41 ரூபாய் என்ற மார்க்கெட் இன்டர்வென்ஷன் பிரைஸ் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் பொது சிவில் சட்டம் தொடர்பான விதிகளை உருவாக்குவதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்படுவதாக மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இந்த குழுவில் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தின் 3 முன்னாள் நீதிபதிகள், ஒரு அரசியலமைப்பு நிபுணர், ஒரு முன்னாள் மூத்த நிர்வாக அதிகாரி, சமூகத்துறையைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் பாதுகாக்கப்பட்டு வந்த இந்தியாவின் பாரம்பரிய தொல்பொருட்களை இந்தியாவிடம் மீண்டும் ஒப்படைக்க ஆஸ்திரேலியா முடிவு செய்துள்ளது. இதில் 13-16வது நூற்றாண்டை சேர்ந்த சோழர், விஜயநகர காலத்தைச் சேர்ந்த பத்ரகாளியம்மன் உருவம் பொறிக்கப்பட்ட உலோக திரிசூலம், 13-16வது நூற்றாண்டைச் சேர்ந்த நந்தி சிலை, 11வது நூற்றாண்டைச் சேர்ந்த ராஜேந்திர சோழன் காலத்து ஆறுமுக கார்த்திகேயர் கல் சிலை ஆகியவை அடங்கும். இந்தியாவின் பண்பாட்டு மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த அரிய தொல்பொருட்கள் இந்தியாவுக்கு திருப்பி அளிக்கப்படுகின்றன. முன்னாள் திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர்களான சுஷ்மிதா தேவ், பிரகாஷ் சிங் பராய் மற்றும் சுகேந்து சேகர் ராய் ஆகியோர் மேற்கு வங்க மாநில பாஜக தலைவர் சமித் பட்டாச்சாரியா முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம். இத்தகைய முக்கிய தலைவர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் மீது நம்பிக்கை வைத்து இணைந்துள்ளனர். பிரதமர் மோடி தலைமையின் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் இந்த பயணத்தை முன்னெடுத்து வருகின்றனர் என்று சமித் பட்டாச்சாரியா கூறியுள்ளார். பிரதமர் மோடி ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் உள்ள மார்வெல் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் இன்று உரையாற்றினார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் கலந்து கொண்டார். உரையின் போது இந்திய வம்சாவளியினரின் உற்சாகமான வரவேற்புக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்தார். மேலும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸுக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா உறவுகள் மற்றும் அங்குள்ள இந்திய வம்சாவளியினரின் நலனில் அவர் தொடர்ந்து அளித்து வரும் உறுதியான ஆதரவிற்கும் தனது நன்றியை தெரிவித்தார். வயநாட்டில் நேற்று நடைபெற்ற நிலச்சரிவு பகுதியை கேரள வருவாய்த்துறை அமைச்சர் AB அனில்குமார் பார்வையிட்டார். அப்போது இன்று 3 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதுவரை மொத்தம் 6 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இன்னும் 2 உடல்களை கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது. அந்த உடல்களையும் விரைவில் கண்டுபிடிப்போம் என்று நம்புகிறோம். அதற்காக மீட்புக் குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. மீட்புப் பணிகள் இன்றும் நாளையும் தொடர்ந்து நடைபெறும். முழு மண் குவியலையும் அகற்ற வேண்டியது தற்போது முக்கியமான பணியாக உள்ளது. இதற்காக கூடுதல் இயந்திரங்கள் மற்றும் வாகனங்கள் தேவைப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சருடன் ஆலோசனை நடத்தினோம். அவர்கள் கோரிய அனைத்து வசதிகளையும் வழங்க முடிவு செய்துள்ளோம். நாளை மேலும் 2 டிப்பர் லாரிகள் மற்றும் பிற கனரக உபகரணங்கள் மீட்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளன என்று அவர் தெரிவித்தார்.